அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டை அருகே ஊராட்சி செயலாளர்கள் 22வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் ஊராட்சி செயலாளர்கள் 22வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடக் கோரி ஊராட்சி செயலாளர்கள் 22வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் ஊராட்சி செயலாளர்கள் 22வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காவலர்கள் கைது செய்யக்கூடிய நிலையே காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில 22வது நாளான போராட்டம் இன்று எப்படி இருக்கிறது? களத்தகவல்கள் என்ன? கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளர்களாக பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர்கள் சமீபத்தில் விளம்பர திமுக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஓய்வூதியமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இரண்டாம் கட்டமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தினம் ஊராட்சி செயலாளர்கள் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது 22வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விளம்பர திமுக அரசை கண்டித்து தொடர்ச்சியாக ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் கடந்த 22 நாட்களாகவே தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அத்தியாவசிய தேவையான குடிநீர், கழிவுநீர் பிரச்சனை, மின்விளக்குகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கிராமங்களில் மின் வசதி செய்யப்படாமல் தவித்து வருகிறார்கள், குடிநீர் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். ஊராட்சி செயலாளர்கள் தான் கிராமப்புறங்களின் முதுகெலும்பாக பணியாற்றக்கூடியவர்கள். இவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இத்தனை நாட்கள் போராட்டம் நடத்தினாலும் விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டு வருகிறது. அவர்களது வாழ்வாதார கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை தொடர்ச்சியாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வேண்டும், அதே போல ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.